வணக்கம் guys. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விருந்தீஷ் தமிழ் கேமிங்னா உங்களோட விருந்தீஷ் நீங்கள் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா அவங்க விருந்தீஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன கேம் விளாட போகிறோம்னா ஏன்டா இன்ட்ரோ பயங்கரமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் அந்த விஷயம். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஃபன் பண்ணுறதுக்காக ஒரு கேமுக்குள்ளே வந்துட்டு வரோம். நான் இந்த கேமுக்குள்ளே நான் ரெடி, நீங்கள் ரெடியாக மறக்காம வீடியோ பார்க்கலாம். மறக்காம ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சரி, இதோட இந்த கேம் பிளேவை ஸ்டார்ட் பண்ணுறது நான் உங்களோட விருந்தீஷ் தமிழ் கேமிங். தங்கச்சி வந்துதான் அது வந்து உடனே இது வந்து என்ன பண்ணணும் மற்றவங்க தெரியணும். அம்மா கேமுக்குள்ளே வந்த உடனே மறக்காம இந்த வீடியோ பார்க்கணும். மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுறோம் வீடியோ உங்களுக்கு பெல் அமைக்கி விட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுறோம் வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நம்ம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள் கைஸ். ப்ளீஸ் கைஸ், நிறைய பேர் பிகேஎக்ஸ்டி கேட்குறீங்க. பிகேஎக்ஸ்டி போட முடியாது சுத்திகேஷன். பிகேஎக்ஸ்டி போடலான்னு பார்த்தா சில நேரத்தில் இந்த மாதிரி ஆயிடுது. அதில் பிரச்சனை சீக்கிரத்தில் பிகேஎக்ஸ்டி போட பார்க்குறேன். மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். பிகேஎக்ஸ்டி பாருங்கள் கைஸ், கண்டிப்பாக நான் சொல்கிறேன் வரும் ஒரு இன்ட்ரோவே இவ்வளோ பெருசாக இருக்கிறது வந்து ஒரு மயிர் இல்லை. இப்போ வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம கூட ஒரு எவன்டாவன் என்ன தம்பி யாரையும் கல் தூக்கி போகிறான் எங்கே பாருங்களேன், ஜட்டியை பிடிச்சி அடிச்சிடான். அவன் பாட்டுக்கு சாதாரணமாக போயிட்டு இருக்கான். தேவையில்லாமல் எதுக்கு நீ வந்து அடிக்கிற. இந்த கேம் பேர் என்னன்னு சொல்ல மாட்டேன். இது வந்து ஃப்ளிங்கு என்னமோ வந்து ஃப்ளாங்கு என்னமோ இருந்தது பேர் பார்க்க மந்திச்சு. ஆமாங்க, சிவதான் கேம் கண்டுபிடிச்சா நானும் விளையாண்டு பார்த்தேன். சூப்பராக இருந்தது. தைச்சிட்டு இப்படி கோலா எடுத்து பிறக்கலாம். என்ன நினச்சி இந்த கேம் அட்ராசிட்டி பண்ணுறான். இந்த அங்கே ஒரு கேவி இருக்குதா, இப்போ இந்த கேவி அழகாக பிடிச்சி ஓங்கி இப்படி அடிக்கலாம். அது பாட்டுக்க பறக்கலாம்னு போயிட்டு இருந்தது கைஸ். நான் பிடிச்சி அடிச்சு வேண்டாம் எவ்வளோ தெரியும் தான் என் தங்கச்சி அடிச்சிருப்பேன். தங்கச்சி இல்லை கைஸ், தங்கச்சி இல்லைடா. எப்படி நீ வந்து என்னை முன்னாடி விட்டுருந்துல கைஸ். சும்மா போயிட்டு இருந்தாமல் விட்டுருந்தோம்ல கைஸ். அவன் கூட மூவ் பண்ணிகிட்டு இருந்தான். இந்த வாட்டர் பாட்டில் தூக்கிட்டு இருந்தானே. ஐயோ டே என்னடா அது ஆளுக்கு சைட்டான்கி பச்சாம ஏச்சிட்டு இருக்குங்கடே. யாரா நீ என்னடா பண்ணுற டே? என்ன வச்சா பறக்கலையோ கண்ட்ரி என்ன அது ஏன்டி இப்போ வந்து சொல்கிறேன். நான் அதான் எப்போயே சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்து போன வீட்டு டோர்ஸ் போட்டிருந்தேன். அதில் வந்து ஏன்டா நீ வாய்ஸ் பேசலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மைக் இருக்குல்ல இங்கே ஒரு மைக்குன்னு ஒன்று ஆனில் இருக்கும். இருங்க நான் ஆஃப் பண்ணிட்டேன்னு ஒரு நேரத்துக்கு ஒன்றும் கேட்கலையா, ஒரு சத்தம் கூட கேட்குது. என் பக்கத்தில் ஃபேன் ஓட்டிகிட்டு இருக்கு, அந்த சத்தம் உங்களுக்கு கேட்கும். ஆஃப் பண்ணதுக்காரமா ஒன்றும் கேட்காது, கேம்ஸ் எதுவுமே கேட்காது நான் பேசுகிறது. அது தெரியாமல் நான் பாட்டுக்கு அந்த 14 நிமிஷமாக உட்காந்து நானே அதை அங்கே வச்சு அலாசுன்னு பேசி தள்ளிட்டான். அதுக்கப்புறமா என்னது வீடியோவில் அப்லோட் பண்ணிட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு போய் பார்க்குறேன். வாய்ஸ் ஆஃபில் இருக்குது. இதை போய் பார்க்காம இவ்வளோ நேரம் கத்தி பேசிகிட்டு இருந்தாங்க கைஸ். அது ரொம்ப இந்த வீரன் தீஷன்றது அது டேப் ஐடி தான். அதை தான் விளாண்டு அந்த அதுலேயும் வீரன் தீஷன் இருந்ததுல அதையும் நீங்கள் கூட விளையாட வரலாம். நான் வந்து எப்போயும் விளையாடுவாங்க. அது என்னோட டேப் தான், அதுலேயும் நான் விளையாடுவேன். நீங்களே கூட விளையாடலாம். என்னமோ பிளாக் ரூட்ஸ் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு என் தங்கச்சிக்கு உதவி பண்ணுறேன்னாரு. அதுமாதிரி நான் பிளாக் ரூட்ஸில் வந்துட்டு அக்கௌண்ட் வந்து திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வந்ததுனால நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, ஃபஸ்ட்லேருந்து வந்துச்சா அதனால நான் ஃபஸ்ட்லேருந்து வந்துட்டா நான் என் தங்கச்சி வந்து எனக்கு ஃப்ரூட் ஸ்பின் பண்ணிடுச்சு கைஸ். இந்த காச்சா மாட்டை இருப்பான், நான் வந்துட்டு போய் ஃப்ரூட் ஸ்பின் பண்ணிட்டு லைட்டு கிடச்சிச்சு. டக்குனு என்கிட்ட குறின்னு நான் கொடுத்துட்டா. நான் வந்து இந்த லெவல் 20 இருக்கிறேன். அவங்க கூட எனக்கு கூட குத்து நல்லா அட்டையிலே வந்து நிற்கிறேன். எவ்வளோ தையம் ஆயா மச்சிராயா என்னாயா நீ உங்கள் அட்டையை போட்டு சரியான ஸ்கேமராயா. ஐயோ என் மேலே குறி வைக்கலான்னு போயிட்டாங்க. அவன் பாட்டுக்கு பச்சை குழந்தாங்க. ஒரு தான் போயிட்டு நான் அவனை பிடிச்சி எவ்வளோ தெரியும் தான் தம்பி அடிச்சிருப்போ அப்படின்னு சண்டை போட்டுக்கிறாங்க கைஸ். ஏய் என்னடா பைத்தியமாடா நீங்கள் என்னோட கட்டையில் ஏற்றா எனக்கு வருமா வராதா சொல்லு. இப்போ நீ ஒரு வாய அடிக்கடா ஒருத்தானே தெரியாமல் குறி பார்த்து தப்பாச்சு பறக்க விட்டுச்சுல. அவன் வந்து என்ன அடிக்கிறீங்க பாருங்களேன். இப்படி தாங்க யூஸ் பண்ணுவானுங்க. பைத்தியம் மாதிரி சுற்றுவானுங்க. சுற்றுது கண்ணாலேன்ட்டு. அண்ணா பைத்தியமாடா நீங்கோ யாரா அவனுங்கோ எங்கேருந்துடா வந்துக்கிறானுங்கோ அப்படின்னு இருக்குங்க ஈஸ். இந்த கேமு விளாண்டு பாருங்க, ரொம்ப ஃபன்னாக அவரு கூட. எதுக்குடா ஸ்ட்ரைட்டாக பச்சா எவ்வளோ தைரியம்டா அவனுக்கு. இப்போ எவனாச்சும் கிளம்பி வரத்துக்குள்ளே இங்கேருந்து ஓடிடுவான்.
ஒரு நம்மளுக்கு ஊருக்கு நான் சாமிக்கு அப்படின்னு என்னடா வீடியோ 4 நிமிஷம் ஆயிடுச்சு தங்கச்சின்னா பேசுனா பக்கத்தில் உட்காந்துருக்கிறா அப்படி தான் சும்மா வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து சும்மா சிரிப்பு மூட்டுரு அப்படின்னா சும்மா வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தானே. அதுக்கப்புறமா அந்த பெயிண்ட் எடுத்துட்டு நான் என்ன பண்ண போனேன் அழகாக அப்படி திருப்பணும்னு வச்சுக்கோங்களேன். அழகாக இந்த பெயிண்ட் அவ்வளோ ஊற்றலாம். இப்படி பக்கத்தில் எடுத்து வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க மூஞ்சில் ஊற்றிடும். பார்க்க நம்ம வேட்டுற ஏலியன் மாதிரி இருப்பேன். ஏலியன் மாதிரி இருப்பேன். தங்கச்சி எங்கடான்னு கேட்டிங்கன்னா வரல கீஸ் விளாட. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எதுக்குடா இந்த கேமில் என்னடா பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா சும்மா பண்ணிட்டு விளாட்லாம் கீஸ். ஏன்டா ஒரு மாதிரி திக்கி பேசுனா பக்கத்தில் சாப்டர் உட்காந்து தின்னுட்டு இருக்கிறேன். அவ்வளோ வந்தீங்கன்னா தங்கச்சி வந்து எப்போ கேம்குள்ள இருந்தாலும் வந்துட்டு இந்த மாடு பண்ணிலாம் இருக்குல்ல சுதந்திரமாகவே இருக்க விட மாட்டான். வந்து பக்கத்தில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வண்டி எடுத்துருவா அப்படின்னு தெரியுமா. ஏதாச்சும் ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்துடுற கைஸ். அது எப்படி அவள் எடுத்துகிட்டு வருவா? அந்த கேமில் வண்டிலாம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த வண்டி எப்படா எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்க. இந்த மாதிரி கேம் கிட்ட இங்கே மாதிரி போயிட்டுருக்காங்க. நம்ம மிஸ்திரி பாக்ஸ் இருக்கும், அப்படியே இப்படி தூக்கி அப்படியே வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் காசு கிடைக்கும், ஜெம்ஸ் கிடைக்கும். நான் ஏற்கனவே விளாண்டனால 100 இது அப்படியே உடச்சிங்கன்னா ஒரு 20 கிடச்சிக்குது. கிஃப்ட் பாக்ஸ் எங்கே இருக்கும்? எங்கே இருக்கு? இவ்வளோ பெரிய டோனட்டை நம்ம ஊரில் எங்கேயோ பார்த்ததுல போச்சு தின்னா ஒரு வருஷத்துக்கு இருக்க முடியும். சரி அந்த என்னது அந்த வண்டி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதான் அந்த வண்டி. இதை எப்படி அது எப்படி வேண்டாம் ஒரு ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தா பைத்தியம் மாதிரி பக்கத்தில் வந்து ஒருத்தான் ஆச்சு என்னமோ பண்ணி விட்டான். அண்டா உங்களுக்கு அறிவு இருக்காடா? ஒரு மனுஷனை இந்த கேமில் நீங்கள் சுதந்திரமாக இருக்க விட மாட்டாங்க. இந்த அந்த ஓபி காமிக்கிறேன் இந்த கேமில் அதுக்கப்புறமா இந்த கேமில் ஒரு அது இந்த கேமில் உங்களால் சுதந்திரமாக இருக்க முடியாது. ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை நீங்கள் சுதந்திரமாக இருப்பீங்க. உங்களை இந்த கேம் விளாட்றாங்க உறவ மாட்டானுங்க. நீங்கள் பாட்டுக்கு சும்மா போயிட்டுருக்கிறீங்க. அப்படியே பக்கத்தில் வந்துட்டு உங்களை பிடிச்சி நீங்கள் சும்மா இருந்தாலே வந்துட்டு இங்கே பாருங்கள் பாட்டுக்கு சும்மா போய்ட்டு இருந்தானு பிடிச்சி அடின்னு அடிக்கிறான். நான் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவானுங்க. சுதந்திரமாக இருக்க விட மாட்டானுங்க. கேம் சுற்றி பார்க்க விட மாட்டானுங்க. வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு பிடிச்சி என்னது இந்த கயிறை பிடிச்சி இச்சு இப்படி விட்டு எரிஞ்சானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்கேயாச்சும் பிடிச்சி பறக்க வச்சு என்னமோ அச்சு மொச்சி பிச்சு அச்சு முகரையை பிச்சிருவானுங்க. இல்லை இந்த கேமில் நீங்கள் சுதந்திரமாக இருக்க ட்ரை பண்ணாதீங்கோ. எல்லாத்தையும் பிடிச்சி அச்சு முகரையை தூக்கி சொருவி போட்டு வாயாராங்கன்னு அடிக்கோ. அது ரியலில் அடிச்சு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ஆகிட்டு அடிக்கோ. அப்புறம் என்ன இது சொல்லக்கூடாதுங்கோ. அப்படியே அந்த பண்ணி அப்படியே இது கூட பண்ணி இது கூட வச்சுட்டு அப்படியே வண்டி இப்படி எடுத்துருவான். அப்படி இதை வண்டி அப்படியே எடுத்துட்டு அப்படியே கை இருக்குல்ல இந்த கை எடுத்துட்டு அப்படியே இப்படி இப்படி மேலே காமிச்சான்னு வச்சுக்கோங்களேன் பறக்கும் கைஸ். ஆனால் அது பண்ணி கீழே வந்துடும் சில நேரத்தில். அது பறந்து அப்படியே மேலே ஒரு ஐலாண்ட் இருக்கும். அப்படியே அவன் மேலே போவான். பண்ணி கீழே வந்துட்டா இவனுக்கு அதான இதை சைனாக்காரங்க கண்ணில் பண்ணி இப்போ மாட்டிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கறியை போட்டுருவானுங்க. பண்ணி ஐயோ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தேன். சரி வீடு அப்படியே இங்கே வந்துட்டு அந்த பண்ணி இப்படி எடுத்துட்டு வந்துடுவாங்க கைஸ். பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு அப்படியே இல்லை ஃப்ரை பண்ணி அப்படியே தின்றுவா. தின்ன முடியுமான்னு கேட்டிங்கன்னா தின்ன முடியாது. இப்போ சும்மா வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். வீட்டுக்குள்ளே விளாட பெருசாக ஒன்றும் இருக்காது. நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணான்னு வந்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது. அதுக்கப்புறமா வந்து ஒரு லாவா ஓபின்னு ஒன்று சொன்னா பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம போய் ஏதாவது இன்றைக்கி நம்ம வீடியோவில் ட்ரை பண்ண போகிறோம் தம்பியே. நீ ஒன்றும் சும்மா நினைக்கிறேன். உங்களுக்காக அந்த லாவா ஓபிலாம் பண்ணுறது லைக் பண்ணுங்க நெஞ்சு வலிக்குது கைஸ். நீங்கள் லைக் இப்போ ஒரு லைக் எனக்கு ஒரு சப்போர்ட் கைஸ். நீங்கள் இப்படி லைக் பண்ணாதான் நீங்கள் இப்படி லைக் பண்ணாதான் எனக்கு வந்து ஒரு வீடியோ போடுறது சப்போர்ட் ஆகும். நீங்கள் லைக்கே பண்ணலன்னு வச்சுக்கோ நம்மளுக்கு எதுக்கு வீடியோ போடுறோம் நம்மளுக்கு தான் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு.
மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ், லைக் பண்ணுங்க கைஸ். அப்புறம் நீங்கள் கீழே பெல்லுன்னு இருப்பாங்க கைஸ். உங்கள் பொண்ணான கையெடுத்து அமுக்குனீங்கன்னா அந்த பெல்லையே ஒரு துணியான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும். அப்படியே சொல்லிட்டு இப்படி வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இதாங்க கைஸ் அந்த லாவா ஓபி. இது முச்சோன்னா என்ன நடக்கும்னு எனக்கே ஒன்றும் புரியலை. அதில் நீங்கள் இந்த தில்லாலங்கடி வேலை பார்க்கலான்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன நடக்குதுங்க ஓவியை முடிக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் புரிய முடியாது. இன்னும் போட்டுக்கிறானுங்களே, என்ன போட்டுக்கிறானுங்க இன்னும் ப்ரெர்ரா இப்போ தோ இது போய் இப்படி இருக்குல்ல, அந்த பழக மாதிரில ஏறணுங்க ஈஸியாக எனக்கு ரொம்ப கஷ்டம். இங்கிலீஷ் அந்த ஏற முடியுதானே இப்போ ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறமா அந்த நீங்கள் இந்த மாதிரி இப்படி கட்டை இருக்குல்ல, இப்படி பறந்துட்டு இப்படி போகலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. இப்படி நீங்கள் இப்படி அந்த லாவா ஓபி அப்படியே இப்படி வச்சுட்டு இப்படி நீங்கள் இந்த கேம்காரங்களே புரிஞ்சிச்சு. நீங்கள் தில்லாலங்கடி வேலை பார்ப்பீங்கன்னு பாருங்க. இது இந்த உள்ளே போக மாட்டேதா, நீங்கள் கூட இந்த கட்டையில் இருக்குதுன்னு நினைப்பீங்க. இப்படி உள்ளே போக மாட்டேதா, நீங்கள் கட்டையில் இருக்குதுன்னு நினைப்பீங்களா? இருங்க அவங்களுக்கு ஏதாச்சும் ப்ரூவ் பண்ணுறேன். இந்த பெயிண்ட் இருக்குல்ல, இந்த பெயிண்டில் பறக்க முடியுங்க. ஐயோ ஒருத்தன் டே நான் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி இருக்கிறேன் தம்பி. அப்புறம் கேஸ் போட்டுருவோம் பார்த்துக்கோ போலீஸ் ஸ்டேஷன். பார்க்க முடியுதா? அப்படி பறந்துட்டு இந்த ஓபி முடிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. இப்படி நீங்கள் எடுத்துகிட்டு உள்ளே போகலான்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போக முடியாது. அது உள்ளே வராது. இதாங்கேஷில் வந்து பண்ணி வச்சுறானுங்க. உள்ளே வராது, இது ஒன்றும் வராது. ஆனால் இந்த இதுதான் ஒரு ட்ரிக் இருக்குது. இந்த பிளேயர்ஸ் உள்ளே வருவானுங்களே, அவனுங்களை குச்சி அச்சு படுத்துருவானுங்களே கைஸ். அவனை வச்சுட்டு பறக்க முடியும். நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் அந்த கேமில். ஒருத்தவனை படுக்க வச்சுட்டு ஒருத்தவங்க கூட கேம் ஸ்டார்டிங்கில் என்ன குச்சி பறக்க வச்சானே, பறந்துட்டு இருந்தானே வச்சுட்டு. அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் என்ன ஒன்று எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நம்மளுக்கு ஏதாச்சும் எவனுமே மாட்டமா சைத்தான் கீ பச்சான்னு ஒருத்தர் இருந்தான். ஷி நாட் டேஞ்சரு ஹாட் லாவா. இது டேஞ்சரு ஹாட் லாவா. ஏண்டா இது ஹாட்டாடாக எரிமலை கொழும்புலே உள்ள கையை வச்சு கை கூட இருக்காதுல, எதுவுமே இருக்காதுல. அப்படிதான் நீ சும்மா கத்திட்டுதா அதை மட்டும் அப்படி கைஸ் ஜம்பே பண்ண முடியாது. பைத்தியமாக கைஸ் பண்ணுங்க இவ்வளோ தூரமாக செய்கிறானுங்க. அப்புறம் அதுக்கப்புறமா இந்த கேம் எக்ஸ்ப்ளோர் அதை உங்களால் முடிக்க முடிஞ்சால் முடிச்சுக்கோங்க. என்னால் முடிக்க முடியல அப்படி எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஃபோட்டோ எடுக்கலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து எங்கே இருக்கணும்னா இந்த பைத்தியார கேம் உள்ள தான் இருக்கணும். சூப்பராக இல்லையா அப்படியே சொல்லிட்டு அப்படியே கீழே போடுவாங்க. ஆனால் இந்த கேமில் வந்து சூனிய கை பிடிச்சிட்டு இந்த சைத்தானிக்கு பச்சா இவன் தான் கைஸ் இந்த கருப்பு சட்டை போட்டு எல்லோரும் சைத்தானிக்கு பச்சான்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு சேஃப்டியாக இருக்கும். அப்படியே எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. அப்படி சூனியம் போடலாம். காலே ஜண்டா பொண்டா ஹுண்டா அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். அது சும்மா பண்ணி வச்சுட்டீங்க. சும்மா இந்த கேமில் இன்னும் நிறைய இருக்கிறாங்க. இன்னும் லைட் ஹவுஸ் இருக்குல்ல, அப்படியே இங்கே ஒரு லைட் ஹவுஸ் இருக்குல்ல கைஸ். அப்படியே இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் அங்கே ஃபுட்பால்லாம் இருக்குது. ஃபுட்பால் விளாட முடியுமான்னு தெரில. பீச்சிங் போகிறோம். அதுக்கப்புறமா இந்த லைட் ஹவுஸ்குள்ளே தான் போக போகிறோம். ஆனால் நான் போகிறதுக்கு எனக்கு சோம்பேறி தெரியுமா இருக்குதா. நல்லா இதை சுற்றி அப்படியே கேம் நான் ஃபுல்லாலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண கைஸ். கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண சங்கு ஊற்றிட்டானுங்க கைஸ். கேம் அங்கே போகலான்னு ஏன்டா ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு போனால் நமக்கு சங்கு ஊற்றுறானுங்க. டோனட் வச்சு பறக்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குது. வெரிலி சேலஞ்சிங் மேன், வெரிலி சேலஞ்சிங் மேன். டேய் மானத்தை வாங்குறீங்களாலே. ஐயோ திரும்ப நம்ம டை நான் வெளில போகிறோம். திரும்ப டை ஆகணும். இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்த்தா ஒன்றையும் விட மாட்டேறானுங்க. சரி விடுங்க. பெயிண்ட் டப்பா எடுத்துருக்கோம். இது வந்துட்டு ஃபீடாக போனால் கீழே விழுந்துடும். ஐயா சின்ன குழந்தை சி எங்களை பார்த்த உடனே குழந்தை மங்கிடும். இந்த பெயிண்ட் டப்பா கீழே விழுந்துடுறான். உடனே போய் பெயிண்ட் டப்பா கீழே விழுந்துடும் அப்படின்னு ஒரு கட்டை எடுத்து வந்துருக்கான்டா. சை நான் போய் கட்டை எடுத்து கண்டினியூ பண்ணுறேன். பக்கத்தில் ஒன்று இப்படியே இந்த கட்டை பக்கத்தில் வந்துட்டு ஏன்டா அதுக்கு பாஸ் பண்ணி கேட்டிங்கன்னா கொஞ்சம் வீடியோ கொஞ்சோண்டு பெருசாகிடுச்சுன்னா பார்க்க மாட்டேங்க. ஏன்டா இவ்வளோ தான் வந்துருக்கு கேட்டிங்கன்னா பரவாயில்ல இவ்வளோ வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடும். மாங்கா ஏன்டா அப்படி ஏன்டா பக்கத்தில் இருந்தேனேடா இப்படி போய் ஏன்டா கைஸ் எதுக்குடா ஃபஸ்ட்டு இன்னமும் மேலே கீழே தான் இருந்த எப்படா மேலே வந்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா
கொஞ்ச நேரம் ஏஎஃப்கே போயிட்டாங்க. இரு, அதுக்கப்புறமா எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல. நான் பாருங்க போயிட்டேன் ஏஎஃப்கே. அதுக்கப்புறமா இப்படி வந்து மேலே பறந்துட்டு இருக்கிறேன். எங்கே போனேன்னே தெரியல. நம்ம வந்த விஷயத்துக்கு பண்ணுவோம். இவன் வந்துட்டு லாவா ஓபியை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஈஸியமோ சேலஞ்ச் அவன் வந்துட்டு லாவா ஓபியை கம்ப்ளீட் பண்ணுடா அப்படின்றா. வந்து லாவா ஓபி வந்து இதில் இருக்குது, அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுவோமா நம்ம கமெண்ட்டை சொல்லுங்கள். அது சேலஞ்சை நான் வந்து அக்செப்ட் பண்ணுறேன். லாவா ஓபி எப்படியாச்சும் கம்ப்ளீட் பண்ணி வீடியோவில் போடுறேன். அத்தான்டா என்னோட வேலையே. அதுக்கு நீங்கள் நிறைய சைத்தான் கியோ பச்சா நீ ஏற்கனவே இங்கே இருக்கியாரா பச்சா அடப்பாவி. சைத்தான் கியோ பச்சா புச்சா அடிக்கிறாங்க. தெரியாம அடிச்சு போட்ட சார் மன்னிச்சுக்கோங்க சார். சும்மா வந்தாங்க அப்பையோ வெளில விட்டேறிய பார்க்குறான். டேய் விட்டெறிஞ்சிட்டான்டா. அவன் வீடு மாதிரி வந்து விட்டெறிஞ்சிட்டான். இந்த ஐலாண்டையும் நம்ம செக் பண்ணியாச்சு. லாவோபி ஒரு கம்ப்ளீட் பண்ண சொல்லிட்டாங்க. அது வச்சு இரு நம்ம அடுத்த வீடியோவில் சேலஞ்சு போடுவோம். இதுல வீடு இந்த கேமை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே என்னடா மஷ்ரூம் வீடாக இருக்குது. சி வீட்டுக்குள்ளே பார்த்தா ஒன்றும் இல்லை. எல்லா வீடியோ பெருசாக போட்டு வச்சிருங்க. ஏதாச்சும் ஒன்று போடுங்கடா. இது பார்க்க வித்தியாசமாக இருக்குது. இங்கே பாரு வருஷம் கார் அடிக்க வச்சுக்கிறாங்க. அடுத்து அங்கே இருமோ கேஸ்டில் முடிக்குது. என்னது ஐயோ கார் இந்த கேஸ்டில் வந்து சேலஞ்சு முடிக்கிறப்ப பாப்பாம என்ன இருக்குன்ட்டு. ஆமாங்க இந்த வீடியோக்குன்னே கொஞ்சம் லென்த்தாக போயிட்டு 15 நிமிஷம் கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி தான் இருக்குது. அதனால் அந்த பாரு இந்த சேலஞ்சு முடிக்கிறப்ப அந்த வீடியோ போடலாம். சேலஞ்சு முடிக்கணுமா நம்ம மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். இன்னும் நிறைய பேர் ஃபேஸ் நிறைய பேர் ஃபேஸ் கேட்குறீங்க. போட முடியாது நம்ம சுற்றி வயசில் இருக்கேன். ப்ளீஸ் உங்களால் போட முடியாதுன்னு கேட்காதீங்க. சரி நான் பேசுகிறேன் மட்டும். வேற ஏதாச்சும் ஓபி இருக்குதா? அதனால லாவம் சைத்தான் கீ பச்சா இவன் தானே தெரியலடி ஜான் மாட்டேன். வச்சு பறக்க முடியுமா டெஸ்ட் பண்ணி பார்த்தா இந்த வீடியோலேயே பண்ணினா டே எந்திரிச்சிட்டாண்டா. இவன் தாண்டா எந்திரிக்கிறது பிரச்சனை. என்னடா கத்துற நீங்கள் சவுண்ட் பண்ணி பார்ப்பேன். நான் பேசுறது ஒன்றும் கேட்குது. ஏன்டா போய் பைத்தியம் மாதிரி கத்துறோம் அப்படியே மூஞ்சி இப்படி தான் நம்ம உள்ள இந்த வீடியோவில் பண்ணிடலாம் போலியே. அதுக்கு அவன் பண்ண உள்ள மாட்டுறானே. டேய் சைத்தான் கே பச்சா விட்டுறாளே. இப்படி தாங்க ஈஸான வச்சு பறந்து போகலான்னு நினச்சேன். பிடிச்சி அடிக்கிற அடி ஒன்றும் வலிக்கிட்டு ஜம்பு. சரி அவனை எதுக்கடா தூக்குறடே, அவனை எதுக்கடா தேவையில்லாமல் அதில் போய் போடுறேன். என்ன போடாதடா சொல்லிட்டேன். ஐயோம்மா லாவுலே போட்டான். சரி இவ்வளோ இந்த வீடியோ வந்து முடிச்சுப்போம். இது வந்து கொஞ்சம் தான் போட முடிச்சிருக்கு. 18 நிமிஷம் தான், கொஞ்சம் கம்மியாக இது வந்தது. அதனால் இந்த கேம் பிளே முடிச்சுப்போம். பாய் ஃப்ரம் வீரன் சிஸ்டம் கேமிங். உங்களோட விடை பெறுவது வீரன் சிஸ்டம் கேமிங். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ப்ளீஸ் கைஸ். உங்களுக்காக நான் ஒரு வீடியோ போடுறதுக்கு நிறையா ஒரு பெரிய வேலை, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. அதெல்லாம் பண்ணிடுவேன். மறக்காமல் இந்த வீடியோ மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போங்க. ஒரு மோட்டிவேஷன் எனக்கு ஒன்றும் வரல அப்படிங்க. மறக்காமல் ப்ளீஸ் டே வீடியோ முடிக்க போகிறேன்டா விட்றா. இந்த நேரம் சண்டை போடாதரா. சைத்தான் கே பச்சா அவள ஆளாக இருப்பான் புள்ளியே. நான் எடு முடியா நீ அவனுக்கு. நான் சைத்தான் கே பச்சா ஒரு டேபிள் தூக்கிட்டு ஓடு. நீ மூஞ்சி மாதிரி இவன் தான் இருங்க ஈஸி. இவனை எனக்கு ரிவெஞ்ச் பண்ணலன்னா தூக்கமே வராது. தேவையில்லாமல் எதுக்குடா என்னை பிடிச்சி தண்ணியில் போடுறாரு. ஐயோ இவனை பிடிச்சோன்னே தப்பிச்சிட்டான் புள்ளியே. டே ஐயோ லாஸ்ட்டில் வந்து சண்டை போட்டுக்கிட்டுருன்னு இருங்க ஈஸி. அவனை மட்டும் எனக்கு லாவாவில் போடலான்னு எனக்கு மனசை அப்படி தூக்கி எறிங்கடா அந்த நாயை. கடாசுங்கடா லூசு பையன். எங்கே சார் போடுறீங்க? நான் லாவாக்குள்ளே போட்டிங்களா சார்? ஐயோ இவன் பிடிக்கிற ஜம்பு விட்றான். அவனுண்டே நானுண்டே வராடா. அவன் தான் போட்ட தள்ளிட்டோம்ல விடுங்க. இப்போ தாங்க ஈஸில் லைட் ஹவுஸு லூசு மண்டை. நீ நல்லா லைட் ஹவுஸ்ன்னு தள்ளி விட்டார். ஏய்
என்னடா உனக்கு வேணும் டே? உனக்கு என்னடா வேணும்? நான் என்னடா உனக்கு பண்ண பாவம் பண்ணுது? நம்மளால லைட் என்னடா பேக்கில் ஐயோ டேய் உனக்கு என்னடா வேணும்? இப்படி தாங்க கடுப்பாகவும் இந்த கேமில் இங்கே பாருங்களேன். நான் என்ன பண்ணிட்டேன்னு என்னை பிடிச்சி அடிக்கிறான் அப்படி ஜம்பு. என்ன பெரிய ஆளா நீ? அண்ணன் பேரவது ஊரில் கேளே. என் பேரை பற்றி நல்ல ஊரில் கேள்வி ஊராளே ஜம்பு. ஐயோ ஸ்க்ரீன் வர லாக் ஆகுது டே. ஸ்க்ரீன் லாக் ஆகிடுது கைஸ். சரியா உனக்கு நான் பை பண்ணுவேன். உர்ரா அவனை டே நான் என்னடா உன்னை பண்ணேன்? அவன் தானே லைட் ஹவுஸ்லேருந்து தள்ளி விட்டான் போடா. நான் என்னமோ அவன் உன்னை தள்ளி விட்ட மாதிரி என்னை பிடிச்சி நான் இந்த லைட் ஹவுஸ் பண்ணுறேன். என்னடா என்னையா போ நான் எனக்கு பிடிச்சி லைட் ஹவுஸ்லேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி வந்தேன். இவன் ஒருத்தன் டே ஒரு அளவு தாண்டா பார்ப்பேன். சொல்லு ஜம்பு. இந்த ஒன்று முதல்ல லாவால் போட்டால் எல்லாமே சரியாயிடும். உர்றா நான் கோபமாயி எப்பயும் பார்த்துருக்க மாட்டீங்க நீங்களாம். ஓராம பாருங்க. என்னடா துணியை காணான்னு ஓடுறேன். இப்படி தான் கைஸ் அடிச்சுட்டே இருப்பானு. வேறு எங்கேயாச்சும் போய் வீடியோ முடிச்சுக்கோங்கன்னா விட மாட்டானுங்க. டே எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா சைத்தானிக்கே பச்சா டே ரா கோபம் நீயும் லாவால் விடுவா போ சார். யாரை போடுதலான்னு பார்க்குறேன். சரி கைஸ் சொல்கிறேன். இந்த கேமில் முடிச்சு பார்ப்பேன். தமிழ் கேமிங் மறக்காமல் சப்போர்ட் பண்ணி வீடியோ சப்போர்ட் பண்ண நீங்கள் தான் உதவி பண்ணணும். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். நிறைய பேர் வீடியோ ஏன் கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு கேட்குறீங்க. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி கைஸ் இந்த கேமில் முடிச்சுப்போம். பாப்பா மறக்காமல் என்ன பண்ணணும்? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் அப்படி சொன்னால் அப்புறம் இந்த தங்கச்சி வீடியோவில் இல்லைன்னு ஆனால் இந்த வீடியோவில் ஒன்றுமே பேசல. சரி கைஸ் இந்த கேமில் முடிச்சுப்போம். உங்களோட விடை பெறுவது வீழ்த்தி தமிழ் கேமிங். அதுக்கப்புறமா உங்களோட அந்த லாவா ஓபி ஃபினிஷ் பண்ணுவோமா நம்ம அந்த லாவா ஓபி ஃபினிஷ் பண்ணுவோமா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி கைஸ் இந்த கேமில் முடிச்சுப்போம். பை ஃபிலிம் பை பை.